வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேபிகார்னை வச்சு ஒரு செம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பேபிகார்ன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கெஸ்ட் வந்தால் கூட ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேபிகார்ன்ஸை பாயில் பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4-5 பேபிகார்ன்ஸை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதை இன்னொரு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ பேபிகார்ன்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு அரை வேக்காடாக இருக்கணும். அப்போ நீங்கள் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாகவும் மசாலாவில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். அதில் பேபிகார்ன்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அதை ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி அட் அ டைமில் சேர்க்காம மிக்ஸ் பண்ணி தேவைப்படுற தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் தண்ணி ஆயிட்டாலும் பேபிகார்ன்ஸில் மசாலா ஒட்டாது. ஸோ இந்த அளவுக்கு திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேபிகார்ன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வைக்க போகிறேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இது ஒரு 80 to 90% ஃப்ரை ஆகும் போது நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இது சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோட்டாகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பேபிகார்ன் 65 செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே நீங்கள் டீ டைம் காஃபி டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பேபிகார்ன் 65 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.